ட்ரம்ப் வந்து நம்ம இந்தியா மேல டாரிஃப் போட்டிருக்காரு அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ, இப்ப அதனால என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய நியூஸே வந்திருக்கு. என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பாருங்க. 55% ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு போறது. ஸோ, அமெரிக்காவுக்கு போற 55% பொருள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து, இப்ப அந்த 25% வந்து ரெசிப்ரோக்கல் டியூட்டி. அதாவது அந்த 25% வந்து டாரிஃப் போட்டனால பார்த்தீங்கன்னா வந்து, 55% வந்து இம்பாக்ட் ஆயிருச்சு. ஸோ, இப்போ ஒரு 100 பொருள் போய்க்கிட்டு இருந்துச்சுன்னா, அந்த 100 பொருள்ல பார்த்தீங்கன்னா வந்து, 55 பொருள் வந்து இப்போதைக்கு ஸ்டாப் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. யார் சொல்லியிருக்கா? ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து இந்த நியூஸ் வந்திருக்கு. அதுக்கடுத்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ குஜராத்தில வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைமண்ட் ஹப் இருக்கு. ஸோ டைமண்ட் ஹப்னா டைமண்ட் மார்க்கெட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த டைமண்ட் மார்க்கெட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. எக்ஸ்போர்ட் எங்க பண்ணுவாங்க? அமெரிக்காவுக்கு பண்ணுவாங்க. ஸோ அந்த எக்ஸ்போர்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா வந்து இப்ப ட்ரை ஆயிருச்சு. ஸோ அதாவது கொஞ்சம் வந்து ரொம்பவே வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து 1,00,000 பேருக்கு வந்து வேலை போயிருச்சு. ஸோ எதனால வேலை போயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பாருங்க 1,00,000 டைமண்ட் கட்டரும், அதே மாரி பாலிஷ் பண்றவங்களும். ஸோ டைமண்ட் கட் பண்றவங்களும், அதே மாரி பாலிஷ் பண்றவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து, அவங்களுக்கு வேலை போயிருச்சு. ஸோ இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இந்த 25% இப்ப வந்து டாரிஃப் போட்டாரு. 29ஆம் தேதி கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் அந்த 29ஆம் தேதியே வந்து நம்ம 1,00,000 பேர்லாம் வந்து வேலைய விட்டு தூக்கல. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம 2-3% தான் இருந்துச்சு. ஸோ நான் சொல்றது வந்து ஏப்ரலுக்கு முன்னாடி. ஏப்ரல் 3ஆம் தேதி வந்து இந்த டாரிஃப்லாம் வந்து ஆரம்பிச்சுச்சு. ஸோ அந்த ஏப்ரல் 3ஆம் தேதிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து, வெறும் 2-3% தான் வந்து டாரிஃப் இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 3ஆம் தேதி கழிச்சு 10% வந்து ட்ரம்ப் வந்து டாரிஃப் போட்டாரு எல்லா கண்ட்ரி மேலயும். ஸோ அந்த 10% டாரிஃப் போட்டனால பார்த்தீங்கன்னா, அப்பயும் ஏப்ரல்லயே பார்த்தீங்கன்னா வந்து, வேலையெல்லாம் வந்து தூக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ நெறையா டைமண்ட் கட்டரும், அதே மாரி பாலிஷ் பண்றவங்களும் பார்த்தீங்கன்னா, ஏப்ரல்லேருந்தே வந்து முன்னாடியே வந்து தூக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பாருங்க. அக்கார்டிங் டூ குஜராத் டைமண்ட் ஒர்க்கர்ஸ் யூனியன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனியன்ஸ் வைஸ் பிரசிடென்ட் என்ன சொல்லியிருக்காரு, பாவேஷ் டேங்க் அவர் பேரு. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப கடைசியா 10 நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 25% வந்து டாரிஃப் போட்டிருக்காரு. அதனால வந்து இன்னும் அதிகமாயிருச்சு வேலைய விட்டு தூக்குறது. ஸோ அங்க வேலைய விட்டு தூக்குனவங்க பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு நெறையா தூக்கிட்டாங்க. அதே மாரி இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10 டபுள் டூ 50% 50% வந்து இப்ப இன்னும் டாரிஃப் வந்து போடப் போறாங்க. ஸோ அந்த டாரிஃப் பார்த்தீங்கன்னா, அந்த அடுத்து 25% வந்து இப்ப எக்ஸ்ட்ரா வந்து டாரிஃப் போட்டிருப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த 25% டாரிஃப் பார்த்தீங்கன்னா, இந்த மாசம் 27ஆம் தேதி தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். இன்னும் அது வந்து ஸ்டார்ட் ஆகல. பட் 25% வந்து இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ இதுவும் இல்லாம, அதுக்கடுத்து என்னவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஹால்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அங்க அமெரிக்கால இருக்கிற Walmart, அப்புறம் Amazon, H&M இதெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய கம்பெனி. அந்த பெரிய பெரிய கம்பெனியே என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஆர்டர வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பாருங்க மேஜர் ரீட்டெயில் பாஸ் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்க அவங்க பொருள்லாம் இப்போதைக்கு வாங்குறதில்ல. எந்த பொருள் வாங்குறதில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்டைல்லாம் அவங்க வந்து வாங்குறதில்ல. ஸோ நம்ம இந்தியால வந்து நெறைய டெக்ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்டைல் கம்பெனிலாம் என்ன செய்யும் அப்படின்னா, அமெரிக்காவுக்கு வந்து யுஎஸ்க்கு வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் அனுப்புவாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு கொஞ்சம் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இங்க பாருங்க அமேசான், H&M ஆஸ்க் இந்தியா சப்ளையர்ஸ் இந்தியன் சப்ளையர்ஸ்க்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஹோல்டு பண்ணுங்க. இப்போதைக்கு நீங்க எதுவும் அனுப்ப வேணாம். யுஎஸ் ரெய்சஸ் டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல் இம்போர்ட் டியூட்டீஸ் டூ 50% வந்து டாரிஃப் போட்டனால இப்போதைக்கு ஹோல்டு பண்ண சொல்லியிருக்காங்க. யாரு? இந்த அமேசானு, H&M, Walmart கம்பெனிலாம். ஸோ அதுக்கடுத்து அதனால என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்டைல் ஹப் இன் தமிழ்நாடு. ஸோ நம்ம தமிழ்நாட்ல பார்த்தீங்கன்னா வந்து அந்த எக்ஸ்போர்ட் இதனால எக்ஸ்போர்ட் கம்மியா ஆகுறனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாப் லாஸ் வந்து அதாவது வேலைய தூக்குறது பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு கொஞ்சம் நெறையா இருக்கு, ரிஸ்க்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதனால அந்த டாரிஃப் 50% வந்து அதிகமானனால, ஸோ கார்மெண்ட்ஸ் அண்ட் ஹோம் டெக்ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இங்க அடி வாங்குது. ஸோ இங்க வேலைய விட்டு எதுக்கு தூக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ரெவென்யூ வந்து ஏறாது. ஸோ ரெவென்யூ எப்படி ஏறும்? எக்ஸ்போர்ட் பண்ணா தானே வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ்லாம் விக்கும். ப்ராடக்ட்ஸ் வித்தா தான் உங்களுக்கு ரெவென்யூ ஏறும். ஸோ ரெவென்யூவே ஏறல. உங்கள அவங்க வேலைக்கு வச்சிருந்தா அவங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் அதிகமாகும். ஸோ எக்ஸ்பென்ஸ் அதிகமானா அவங்க வந்து லாஸ்ல போறதுக்கு நெறையவே சான்ஸ் இருக்கும். ஸோ அந்த லாஸ் அவங்க கட் பண்றதுக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்து, வேலைய விட்டு தூக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, அவங்களுக்கு ரெவென்யூ கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ரெவென்யூ கிடைச்சா அவங்கள வேலைய விட்டு தூக்க மாட்டாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ட்ரம்ப்பால தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்ப நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க எந்தெந்த கம்பெனிய வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னா, கோல்ட் அண்ட் ஜுவல்லரி செக்மென்ட்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்டைல்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ கோல்ட் அண்ட் ஜுவல்லரில என்னென்ன கம்பெனி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டியம் இன்டர்நேஷனல் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. 90% பார்த்தீங்கன்னா, அவங்களோட பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால தான் வரும். அமெரிக்கால பார்த்தீங்கன்னா, 90% பிசினஸ் வந்து அவங்க அமெரிக்கால பண்றாங்க. ஸோ, அதனால ரெவென்யூ வந்து உங்களுக்கு ரொம்பவே அடி வாங்கும். ரெவென்யூ அடி வாங்குனா, கண்டிப்பா எல்லாமே அடி வாங்கும். ஸோ, ஷேர் பிரைஸும் அடி வாங்கும். ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அடி வாங்கிருச்சு. பட் இன்னும் அடி வாங்க செய்யும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, வைபவ் குளோபல். ஸோ, இவங்க பார்த்தீங்கன்னா வந்து 59% வந்து இவங்களுக்கு அமெரிக்கால தான் பிசினஸ் இருக்கு. ஸோ, இவங்க ஷேர் வந்து ஓரளவுக்கு அடி வாங்கும். அடி வாங்கும்ன்னு இல்ல வாங்கிருச்சு.
பட் இன்னும் அடி வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸு இவங்க பார்த்தீங்கன்னா 44.4% அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. ஸோ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட் 77% ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு போகும். அதுக்கடுத்து இண்டோ கவுண்ட் இண்டஸ்ட்ரீஸ் 70% வந்து அமெரிக்காவுக்கு போகும். கேபிஆர் மில் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க கம்மியா தான் இருக்காங்க. 10% வந்து போகும். வெல்ஸ்பன் லிவிங் பார்த்தீங்கன்னா வந்து 60-65% வந்து அமெரிக்காவுக்கு போகும். அதுக்கடுத்து ட்ரைடன்ட் பார்த்தீங்கன்னா வந்து 39% அரவிந்த் பார்த்தீங்கன்னா வந்து 30% பிஎல் குளோபல் பார்த்தீங்கன்னா 50% வர்தமான் டெக்ஸ்டைல் 32-35% கிட்டெக்ஸ் கார்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 68%. ஸோ இந்த கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே இப்ப அடி வாங்கிருச்சு அந்த டாரிஃப் போட்டனால. ஸோ இன்னும் அவங்க ரெவென்யூ வந்து அடி வாங்கும். ஸோ அடுத்த Q2 ரிசல்ட்டு, அடுத்து நம்ம ஆனுவல் ரிசல்ட் Q4லலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு ரொம்ப அடி வாங்கும். அப்ப பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் வந்து ஷேர் விழுகுறதுக்கு நெறையாவே சான்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோல அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.